இன்றைக்கி நம்மளோட சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ மட்டனை ஒரு 7 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து கிரேவியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 250 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம மூடியை திறக்கும்போது கையை வந்து உடனே வந்து உள்ளே விட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து கை சுற்றும். திறந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கிருச்சு. வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 500 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக இதையும் கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கட்டு அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கட்டு அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடும்போது எப்பயுமே வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளியுமே நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வதக்கி வைக்கணும். இப்போ மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் இந்த பிரியாணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தக்கனமாக சேர்த்துக்கோங்க. சிலருக்கு காரமாக பிடிக்கும், சிலருக்கு காரம் வந்து பிடிக்காது. அதனால் நம்மளுடைய தேவைக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் பிரியாணி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மெயின் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, இல்லைன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் ஃப்ளேமை வந்து அப்பப்போ லோவ்லேயும் ஹைலேயும் வச்சுமா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 300 ml தயிர் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மொத்தம் 400 ml தயிர் வந்து எடுத்துருந்தேங்க. மட்டனில் வந்து கொஞ்சம் நம்ம தயிர் போட்டு வேக வச்சுருக்கோம். மீதி 300 கிராம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து இப்போயே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போ இதில் போடுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கறியை சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். கறி வந்து ஒரு 80% வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வந்து கிரேவியோடு சேர்த்துக்கலாம், தண்ணியோடையே சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா தான் அரிசியை வந்து வேக வச்சு எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து இன்னொரு அடுப்பில் இருந்து தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை மூடி லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இதில் வந்து 1 ஹவர் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணியிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கணும். இப்போ வந்து அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கணும். அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதுமானது. பாருங்கள் 50% வந்து வெந்திருக்குது. இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம வந்து கிரேவியோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா மிதக்குது. இப்போ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸை வந்து வடிகட்டிட்டு கிரேவியோடு வந்து போட்டுக்கணும். இப்போ நமக்கு வந்து அரிசி வந்து மொத்தமாக வடிகட்ட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி செய்யும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. ரைஸோட அடுப்பை நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் வடிகட்டினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா சோறு வந்து தண்ணியெல்லாம் குடித்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம எப்போயுமே அதிலேருந்து அள்ளும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போ ரைஸை மெதுவாக வந்து கிரேவியோடு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அந்த அரிசியோட லெவலுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அரிசி வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. அதனால் அந்த அரிசியோட லெவலுக்கு மட்டுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அது சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம தம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் எங்களுடைய வீடியோ வந்து பார்க்க முடியும்.